Good evening guys, welcome to 3GV Max. ஸோ நம்ம லாஸ்ட் மெத்தடில் என்ன பார்த்துருந்தோம் லாஸ்ட் வீடியோவில் லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் லோக்கல் மினிமமில் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபைன் பண்ணுறது இன்க்ரீசிங் டிக்ரீசிங் அண்ட் தென் லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கான்கேவிட்டி இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் ஃபைன் பண்ணி நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வச்சு பார்த்தோம். நான் என்ன சொன்னேன்னா இதில் 2 மாடல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து ஃபங்க்ஷன்ஸ் வச்சு எக்ஸ் க்யூப்லலாம் வச்சு வர ஒரு சம், இன்னொன்று ட்ரிக்னாமெட்ரிக்கில் ஒரு சம் சொன்னேன். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் மெத்தடில் ஒரு சம் பார்ப்போம். ஸோ நம்ம மொத்தம் 5 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 sin x. லிமிட்ஸ் வந்து 0லேருந்து 2π வரைக்கும் தான் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோ எப்படிமா ஃபைன் பண்ணோம், ஃபஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ணணுமா. எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது 1 ப்ளஸ் 2 வந்து கான்ஸ்டன்ட், sin x டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது cos x. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ வந்த ஆன்சரை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் cos x ஈக்குவல் டு -1/2. ஸோ 1 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -1, 2 இஸ் எ மல்டிப்பிளில் இருக்குது. ஸோ டிவைடில் வந்துடும். cos x ஈக்குவல் டு 1/2. ஸோ நம்ம ஃபைன் பண்ணுறது எக்ஸோடைய வேல்யூ, கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னாவே எக்ஸோடைய வேல்யூ தான் ஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன வரும், cos இன்வர்ஸ் ஆஃப் -1/2. ஸோ நம்ம cos இன்வர்ஸ், அதாவது காஸில் எங்கேம்மா 1/2 வருது, நீங்கள் டிகிரிஸ் செக் பண்ணுவீங்களா, 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி அண்ட் 90 டிகிரி. ஸோ இதுவே நீங்கள் பையில் எழுதணும்னா 0, π/6, π/4, π/3, π/2 சைன் வேல்யூ. ஜஸ்ட் நான் இது உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது தான் எழுதிட்டுருக்கேன். நீங்கள் இந்த சம்க்கு அதை எழுதணும்னு அவசியம் இல்லை. 0, 1/2, 1/√2, √3/2, 1, 1/√3/2, 1/√2, 1/2, 0. ஸோ நம்ம எங்கே 1/2 வருது, π/3ல தான் வருது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -π/3. ஸோ ஏன்னா மைனஸ்க்கு தானே நம்மளுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு ப்ளஸ் 1/2 வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு மைனஸில் 1/2 வந்திருக்கு, -π/3. ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து காசுக்கு வந்து 1/2 வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக π/3ன்னு போட்டிருக்கலாம். பட் நம்மளுக்கு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 வந்ததால் சும்மா 180 டிகிரிலேருந்து அந்த 60 டிகிரியை மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன வரும், 3π - π, 2π/3. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து இன்னொரு வேல்யூ வரும். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து டிகிரி 0 ஸ்டார்ட் பண்ணி 360 முடியுதான். ஸோ நம்மளுக்கு இங்கே 1/2, 60 டிகிரியே 1/2 வருது. நெக்ஸ்ட்டு அதாவது -1/2 எங்கே வரும்னா 120 டிகிரியில் வரும். நெக்ஸ்ட் எங்கேம்மா வரும், 180ல் வராது. நெக்ஸ்ட்டு 240ல் வருமா. ஸோ அது மாதிரி நம்மளுக்கு 2 வேல்யூஸாக கிடைக்குது. ஸோ அது எப்படி ஃபைன் பண்ணணும்னா 2π, இதில் வந்து பையில் மைனஸ் பண்ணோமா. நெக்ஸ்ட்டு 2π மைனஸ் வந்த ஆன்சரை 2π கூட மைனஸ் பண்ணுங்கள். 6π - 2π, 4π/3. கிளியரா. வந்த ஆன்சரை π - π/3, 60 டிகிரி கூட நம்ம மைனஸ் பண்ணால் 2π/3. நெக்ஸ்ட்டு 2πயில் வந்த ஆன்சரை மைனஸ் பண்ணோன்னா 4π/3. ஸோ therefore it is a critical points. Critical points are 2π/3 and 4π/3. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த கொஷின்ஸில், இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங்கான்னு ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. எந்த இன்டர்வலில் இன்க்ரீசிங் ஆகுது, எந்த இன்டர்வலில் டிக்ரீசிங் ஆகுது. இன்டர்வல், sign of f dash, behavior of f. ஸோ என்னென்ன எடுப்பீங்க, நம்மளுக்கு வந்து டிகிரி நான் சொல்லியாச்சு. ஸோ அப்போ டிகிரியில் நம்மளுக்கு என்ன வரும், 0லேருந்து 360 தான் வந்து லிமிட்டு. 360னால் நமக்கு என்ன வரும், 2π. ஸோ அப்போது 0 < x < 2π/3 நீங்கள் எப்படி எழுதலாம், அப்படி இல்லைன்னா 0, 2π/3. Next 2π
by 3 less than x less than 4 pi by 3 and then 4 pi by 3 less than x less than லாஸ்ட்டில் லிமிட் என்ன வந்திருக்கு 2 pi. ஏன்னா நம்மளுக்கு லிமிட்டே நம்மளுக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க 2 pi தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 pi by 3 less than x less than 2 pi. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன சொன்னேன் 2. ஸோ அப்போ வந்து 0லேருந்து 2 120க்கு மட்டும் நம்ம என்ன எடுக்கலாம் 90 டிகிரி எடுக்கலாம். ஸோ அப்போ 90 டிகிரி எடுக்கும்போது நம்மளுக்கு என்னவாகும் 1 + 2 cos 90 டிகிரி. ஆன்சர் என்ன வந்தது 1. ஸோ பாசிட்டிவ். இது வந்து 120லேருந்து 240 வரைக்கும் இருக்குது. நம்ம என்ன எடுக்கலாம் நம்ம மிடில் 180 கூட எடுக்கலாம். ஸோ அப்போ நான் இதிலே சேஞ்ச் பண்ணுறேன் 180. ஆன்சர் என்ன வந்தது நெகட்டிவில் வந்திருக்கு. sin of f dash மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இது என்ன வந்திருக்கு 2 pi 240லேருந்து 360 வரைக்கும் கேட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு 270 எடுக்கிறேன். ஆன்சர் என்னமா வந்திருக்கு பாசிட்டிவில் வந்திருக்கா. ஸோ நான் என்ன சொன்னேன் இன்க்ரீஸிங் ப்ளஸ்னால் வந்து இன்க்ரீஸிங், நெகட்டிவ்னா டிக்ரீஸிங். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஃபினிஷ் ஆகிடுச்சு செகண்ட் ரோமன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அண்ட் தென் தேர்டு சி என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் லோக்கல் மினிமம். ஸோ நம்ம எதை வச்சு ஃபைன் பண்ணுவோம் கொடுத்துருக்க கிரிட்டிக்கல்ஸ் வேல்யூஸை எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது தட் இஸ் ஏ லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் மினிமம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க கிரிட்டிக்கல் வேல்யூஸில் 2 pi by 3 equal to f of x என்ன x plus 2 sin x x ஓட வேல்யூ தான் 2 pi by 3 plus 2 sin 2 pi by 3. நெக்ஸ்ட்டு இது மாதிரி பை யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய மேலே கால்குலேட்டர் வந்து ரேடியனில் இருக்கணும். பைனாவே ரேடியனில் தானே டிகிரியில் தானே வருது. ஸோ இங்கே நம்மளுக்கு டீன்னு இருக்கா டீன்னு இருந்தால் நார்மல் கால்குலேட்டர். ஸோ மோட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து லைன்ஸ் வரும். அகைன் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிகிரி ரேடியன் கிராட்னு இருக்கா நம்மளுக்கு தேவை ரேடியன். ஸோ 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இப்போ பாருங்கள் டீன்னு இருந்துச்சு இவ்வளோ நேரம், இப்போ பாருங்கள் ஆறுன்னு சேஞ்ச் ஆகிருக்கும். கிளியராக தெரியுதா. ஸோ இப்போ கரெக்டான கால்குலேட்டரில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 பை எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே தான் பை இருக்குது, அது மேலே இருக்குது. ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ வரும் டிவைடட் பை 3. ஆன்சர் என்ன 2.094 ப்ளஸ் வேறு என்னமா இருக்குங்க 2 sin 2 பை எப்படி ப்ரெஸ் பண்ணோம் ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு 3. இப்போ ஆன்சர் என்ன வந்துச்சு 1.7320 இந்த மாதிரி வந்துச்சா. இப்போ பாருங்கள் நான் ரேடியன் இல்லாமல் ட்ரை பண்ணுறேன் என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். இப்போ ரேடியன் போயிடுச்சா பாருங்கள் டி ஆகிடுச்சா. ஸோ அது என்ன பண்ணணுன்னா இப்போ சேம் அதே வேல்யூவை நீங்கள் இந்த இதில் இந்த கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள் 2 pi by 3 ஆஸ் யூஷுவல் அதே தான் ஒரு எந்த கால்குலேட்டர் போட்டாலும் இதில் பாருங்கள் 2 sin 2 pi divided by 3. ஆன்சர் பாருங்கள் இதில் பாருங்கள் 1.7320 0.0730. ஸோ நீங்கள் இதில் தான் போடணும் பையன் வந்து அப்போ ரேடியனாக சேஞ்ச் பண்ணுங்கள். ரேடியனாக சேஞ்ச் பண்ண ஷிஃப்ட் மோட் ப்ரெஸ் பண்ணி 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரேட் வரும். ஸோ இப்போ போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ப்ளஸ் பண்ணி பாருங்கள் 2.094 ப்ளஸ் 1.7320. ஆன்சர் என்ன 3.826. 3.826. This is the value of 2 pi by 3. இது வரைக்கும் கிளியரா. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ஒரு கிரிட்டிக்கல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 4 pi by 3 எக்ஸ் ப்ளஸ் 2 sin 4 pi by 3. ரேடியனில் இருக்கிற இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 4 pi divided by 3 என்ன ஆன்சர் வந்துச்சு
4.188 plus 2 sin 4 pi 2 sin 4 pi bracket போடுங்க இல்லைன்னா வந்து மிஸ்டேக் ஆகிடும் bracket 4 pi divided by 3 ஆன்சர் என்ன வந்தது -1.7320 ஸோ இப்போ மைனஸ் பண்ணி பாருங்கள் 4.188 minus 1.7320 ஆன்சர் என்ன வந்துச்சு 2.456 clear so this is the value of f of 4 pi by 3 so இதில் எதுமா local minimum and local maximum so low-ஆ இருக்க value local minimum high-ஆ இருக்க value local maximum so therefore local minimum value equal to 2.456 local maximum equal to 3.826 so இதற்கு clear ஆயிடுச்சாமா next வந்து d என்ன ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க concavity லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் concavity வந்து f double dash of x equal to 0 ஸோ இப்போ இங்கே f dash உடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 1 plus 2 cos x 1 டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது 0 ஆகிடும் and then 2 cos x ப்ளஸ் இருக்கட்டும் 2 வந்து கான்ஸ்டன்ட் cos x டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது minus sin x ஸோ f double dash of x equal to minus 2 sin x ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணணும் f dash of x equal to 0 minus 2 sin x equal to 0 ஸோ 2 மல்டிபிள் இருக்குது ஸோ அந்த சைட் போயிடுச்சுன்னா டிவைட் ஆகிடும் 0 டிவைட் பை எனிதிங் 0 sin x equal to 0 நான் என்ன சொன்னேன் நம்மளுக்கு தேவை எக்ஸுடைய வேல்யூ தான் ஸோ sin அந்த பக்கம் போயிடுச்சுன்னா sin inverse of 0 ஸோ சைனில் எப்போம்மா 0 வரும் 0ல் வரும் நெக்ஸ்ட்டு பை நெக்ஸ்ட்டு 2 pi 3 pi 4 pi போயிட்டே இருக்கும் பட் நம்மளுக்கு லிமிட் வந்து 0 to 2 pi தான் கேட்டிருக்காங்க ஸோ 0 to 0 pi 2 piயில் pi மைனஸ் ஆகிடுச்சுன்னா pi and then ஸோ இதுதான் எக்ஸுடைய வேல்யூஸ் நெக்ஸ்ட் நம்ம இதை என்ன பண்ணுவோம் இன்டர்வல்ஸாக எடுத்து கான்கேவ் அப்பா கான்கேவ் டவுனாக ஃபைன் பண்ணுவோமா ஸோ இன்டர்வல்ஸ் என்னம்மா எழுதுவோம் அதுக்கு ஸோ நம்மளுக்கு 0 less than x less than pi pi less than x less than 2 pi ஸோ sin of f double dash f dash உடைய வேல்யூ வந்து -2 sin x ஸோ நீங்கள் எக்ஸில் போயிட்டு இப்போ இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க நான் என்ன சொன்னேன் பையில் வந்தாவே ரெடின்னு வச்சுக்கோங்க -2 sin x உடைய வேல்யூ இதில் 180 டிகிரி இருக்கா நான் 90 டிகிரி எடுத்துக்கிறேன் pi divided by 2 என்ன ஆன்சர் வந்தது மைனஸில் வந்துச்சா ஸோ மைனஸ் and then -2 sin x உடைய வேல்யூ என்ன எடுத்துக்கலாம் பைனா நம்ம என்ன எடுத்துக்கலாம் 2 pi by 3 4 pi by 3 எடுத்துக்கலாமா 4 pi divided by 3 ஆன்சர் என்ன வந்துச்சு பாசிட்டிவில் வந்துச்சு ஸோ அப்போ என்னம்மா வரும் இது கான்கேவ் மைனஸ் வந்தால் கான்கேவ் டவுன் அண்ட் தென் கான்கேவ் அப் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணுவோம் இதுக்கப்புறம் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ் ஃபைன் பண்ணுறது நம்ம ட்ரா பண்ணி பார்ப்போமா ஸோ இது வந்து 0 pi 2 pi ஸோ இது நம்மளுக்கு மைனஸ் இது ப்ளஸ் இந்த சிம்பிள்லேருந்து இந்த சிம்பிள் எந்த பாயிண்ட்ஸில் கரெக்டாக சேஞ்ச் ஆகுனா இந்த பாயிண்ட் ஸோ திஸ் இஸ் தி இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் ஸோ இன்ஃப்ளெக்ஷன்ஸ் பாயிண்ட்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுவீங்க அதை வச்சு ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம எக்ஸில் எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா எஃப் ஆஃப் எக்ஸுடைய ஈக்குவேஷன் x +
2 sin x. x ஓட வேல்யூ பை 2 sin pi. sin pi ஓட வேல்யூ பாரு 2 sin pi ஓட வேல்யூ 0. So pi plus 0 pi. So therefore the inflection points என்னமா கிடைச்சது pi சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு pi. ஸோ திஸ் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஏதாச்சும் டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு சம்லேயே வந்து 2 சம் தரேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ பார்த்தோமா அந்த மாதிரி sin x ப்ளஸ் cos x அதுவும் லிமிட் 0 to 2 pi தான். நம்ம போன சம்மில் போட்டு அந்த மெத்தடில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். தேங்க்யூ காய்ஸ்.